Hi friends, welcome to AC Editzz. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரெண்டிங் ஃபோட்டோ இந்த ஸ்கில்லில் திரும்ப மாதிரி ஃபோட்டோ எப்படி உங்களோட மொபைலில் PicsArtல எடிட் பண்ணுற சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணால் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான ட்ரிக் தான். இது பார்த்திங்க அப்படின்னா PicsArt அப்ளிகேஷனில் தான் எடிட் பண்ண போகிறோம். மொபைலில் PicsArt அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் கீழே ப்ளஸ்ன்ற சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் மேலே பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஃபோட்டோஸ் இருக்குமா, அதை கிளிக் பண்ணி இந்த கையிலேருந்து இந்த ஃபோனுக்கு வயர் மாதிரி போகும் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ட்ராவுன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி கேட்கும், மறுபடியும் ட்ராவுன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த லாஸ்ட்டில் ஓரத்தில் பாருங்கள் லேயர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த எம்டி லேயர் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜ் போட்டு ப்ளஸ்ன்ற சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோன்னு இருக்குமா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களோட ஃபோட்டோ நீங்கள் அந்த ஃப்ரேமில் எந்த ஃபோட்டோ வைக்க போகிறீங்களோ உங்களோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கார் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. இப்போ அந்த ஃப்ரேமுக்கு நேராக வச்சுருங்க அந்த ஃபோட்டோ தூக்கி. கரெக்டாக சின்னதாக்கி இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ இப்போ லேயருக்கு எம்டி லேயருக்கு பார்த்தீங்களா, அதை கீழே ட்ராக் பண்ணிடுங்க. கீழே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ரேமுக்கு உள்ளே அந்த ஃபோட்டோ போயிடும். போனதுக்கப்புறம் மேலே அந்த டிக் கொடுத்துருங்க. இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். ஆட் ஃபோட்டோன்னு இருக்குமோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நான் அந்த மை லைஃப் அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை வேறு ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணிச்சிங்கனாலும் இந்த டெக்ஸ்ட்டுன்னு இருக்குமோ அதை கிளிக் பண்ணி வேறு ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு ஓரத்தில் வச்சுக்கோங்க. ஓரத்தில் வச்சுட்டு இந்த மேலே டிக் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடிட் பண்ணியாச்சு, உங்களுக்கே தெரியும். மேலே அந்த ஆரோ சிம்பிள் போட்டு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே சேவ்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் சேவ்னு இருக்குமா கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.